வணக்கம் மகளே, இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா மஞ்சள் தாங்க நட போறோம். ஆடி மாசம் ஸ்டார்ட் பண்ணிட்டாவே வந்து மஞ்சளை நம்ம வந்து நட்டாதான் கரெக்டா அது மார்கழி மாசம் எண்டுல வந்து அறுவடைக்கு வரும். உங்களுக்கு வந்து இதை சேல் பண்ணிடலாம். அப்பா வந்து நேத்தே அந்த பார்லாம் வந்து ரெடி பண்ணிட்டாரு. காலையிலேயே ஒரு 6 மணிக்கெல்லாம் நாங்க எந்திரிச்சு வந்துட்டோம் மஞ்சளை நட்டுறதுக்கு. போன வருஷமும் நாங்க வந்து மஞ்சள் நட்டோம். ஆனா வந்து ஆடியில நடாம கொஞ்சம் லேட்டா நட்டதுனால அது அறுவடைக்கு சரியா வரல பொங்கலுக்கு. அதே தான் எடுத்துட்டு வந்து இப்ப நாங்க வந்து திரும்ப நடலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். மஞ்சள் வந்து கொத்தா இருக்கும். நம்ம தான் அதை வந்து தனித்தனியாக பிச்சு எடுத்து அதை வந்து இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஆடி மாதம் வந்து கரெக்டான டைம் வந்து ஊன்றதுக்குது. இது பாருங்கள், முளைச்சி வந்துடும் இது மாதிரி. அப்புறம் நம்ம வந்து எடுத்து அதை ஊனி வச்சோம் அப்படின்னா அது செடியாக வளர்ந்து வந்துடும். இப்போ இந்த மஞ்சளை அள்ளி ஒரு டப்பாவில் போட்டுக்கிடலாம் நம்ம. இப்போ அப்பா ஊனிட்டு இருக்க மஞ்சளை பார்த்தீங்கன்னா இது வந்து தண்ணி தெளித்து வச்சது. அதனால வந்து சீக்கிரமே அது வந்து வளர்ந்து வந்துருச்சு. அதனால தான் இந்த மாதிரி ஸ்டேஜில் எல்லாமே வளர்ந்து பெருசாக இருக்குது கண்ணெல்லாம். இந்த மாதிரி பார் போட்டு வச்சதான் அது வந்து நல்லா கொத்தா வைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க மஞ்சள். அதனால தான் பார் போட்டிருக்கோம். இந்த மாதிரி கொத்தா இருந்துச்சு அப்படின்னா தனியாக பிரித்து நம்ம வச்சா கூட தனியாக அது முளைச்சி வந்துடும், செடியாகவே வந்துடும். இந்த மஞ்சளை அறுவடை பண்ணி தான் காய வச்சு அதை வந்து அரைச்சி பவுடராக மஞ்சள் தூள் நம்மளுக்கெல்லாம் சேல் பண்ணுறாங்க. நம்ம வந்து அந்த மாதிரி சேல் பண்ணுறதில்ல. பொங்கலுக்கு இந்த பொங்கல் பானையிலலாம் கட்டுவாங்கள்ல, அதுக்கு தான் நம்ம வந்து சேல் பண்ணுறோம். பொங்கல் டைமில் கரும்பு மஞ்சள் இது ரெண்டும் இல்லாமல் வந்து பொங்கலே நம்மளுக்கு போகாது. நாங்கள் வருஷம் வந்து மஞ்சள் நடுவோம். ஆனால் இது வரைக்கும் நாங்கள் சேல் பண்ணதே இல்லை, எங்களுக்கு ப்ராஃபிட் வந்ததே இல்லை. ஏன் அப்படின்னா மழை காலம் அப்படிங்கிறதுனால மழையிலே எல்லாம் போயிடும், வீணாக போயிடும் செடியெல்லாம். மஞ்சள் வந்து நட்டு வச்சா மட்டும் போதாது, அதுக்கு வந்து மருந்து அடிக்கணும். அதுக்கப்புறம் தண்ணி கட்டணும், கரெக்டான டைமுக்கு தண்ணியெல்லாம் கட்டணும். அப்போ தான் வந்து அது நல்லா கொத்தா வைக்கும். இல்லைன்னா செடியும் க்ரோ ஆகாது, மஞ்சளும் வைக்காது. இவ்வளோ நேரம் வந்து அப்பா மஞ்சள் நட்டுக்கிட்டு இருந்தாரு. அப்பாவுக்கு வேலை வந்ததுனால நம்மள்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாரு. இப்போ வந்து நம்மளே வீடியோ எடுத்துக்கிட்டு நம்மளே வந்து நட்டுட்டு இருக்கோம். மண்ணு ரொம்ப காய்ச்சலாக இருந்ததுனால வந்து கட்டி கட்டியாக பார் வந்துருச்சு. அது வந்து கையை வந்து நம்மளுக்கு கீறுது. அதனால ரொம்ப கை வந்து டேமேஜ் ஆகுது. எல்லா மஞ்சளையும் நட்டுட்டு நம்ம வந்து தண்ணி கட்டணும் அப்படின்னா அது வந்து க்ரோ ஆயிரும். நீங்கள் நம்மளுக்கு பண்ண வேண்டியது ரெண்டே விஷயம் தான். ஒன்று, நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்னும் 1 மந்த் கழிச்சு இது எப்படி க்ரோ ஆயிருக்கு அப்படின்னு கண்டிப்பாக நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்லேயும் இந்த பொங்கல் பானையில் கட்டின மஞ்சள் வந்து கொத்தோடு இருந்துச்சு அப்படின்னா முளைச்சிருக்கும் பாருங்கள். அதை எடுத்து நீங்களும் நட்டு வைங்க. கண்டிப்பாக அது வந்து கொத்தா வந்துடும். அதை எடுத்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பொங்கலுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம வீடியோவை ஒரு லைக்கை தட்டி விடுங்க. இன்னொரு வீடியோவில் இன்னொரு சம்பவத்தோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.